திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 1540வது மந்திரம் என்று சிந்திக்க உள்ளோம். சேயன் அணியன் பிணியிலன் பேர் நந்தி தூயன் துளக்கு அறநோக்கு வல்லார்க்கு மாயன் மழக்கிய மானிடராம் அவர் காயம் விளைக்கும் கருத்தறியார்களே அப்படின்னு இந்த உடம்ப பத்தியும் நந்திக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கார். சேயன் அப்படின்னா தொலைவில் இருக்கக்கூடியவன், அணியன் அருகில் இருக்கக்கூடியவன், நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கக்கூடியவன். அவன் பேர் யாருன்னா நந்தி. நந்திக்கு ஒரு பெரிய விளக்கம் இந்த பாடல்ல கொடுத்திருக்கிறதா நான் உணர்றேன். அதோட இல்லாம அந்த தூய தன்மையா இருக்கின்றவன தூய மனதோடு தூய்மையாக நாம் அவனை நோக்கும் போது அவன் நமக்கு வெளிப்படுவான் என்றும், மானிடர்கள் இந்த மானிட மாய உடலுக்குள்ளே சிக்கி அதை உணராமல் இருக்கின்றார்களே என்று இந்த பாடலில் கூடுவதாகவே உணர்கின்றேன். ஏன்னா இறைவன் உள்ளிலும் இருக்கின்றான், வெளியிலும் இருக்கின்றான், எங்கும் இருக்கின்றான் அப்படின்னு எப்பவும் சொல்லக்கூடியவர். நந்தின்றதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு, இறைவனை வெளிப்புற சடங்குகளில் உடலை வருத்தி விரதங்கள் இருந்து அடைய முடியாது. உண்மையான பக்தி என்பது அகத்தூய்மை, மன ஒருபாடு, ஒருமைப்பாடு இவற்றை சார்ந்தே உள்ளது அப்படின்னு இதுல குறிப்பிடுறதா உணர்கின்றேன். வாருங்கள். நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் 21வது அத்தியாயம் பாடல் 1540 பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. சேயன் அணியன் பிணியிலன் பேர் நந்தி தூயன் துளக்கர நோக்க வல்லார்கட்கு மாயன் மயக்கிய மானுடராம் அவர் காயம் விளைக்கும் கருத்தறியார்களே. சேயன் அணியன் பிணியிலன் பேர் நந்தி தூயன் துளக்கர நோக்க வல்லார்கட்கு மாயன் மயக்கிய மானிடராம் அவர் காயம் இழைக்கும் கருத்தறியார்களே. இதன் விளக்கமாக சரவண ஐயா தரத்திலிருந்து, நிலையான மனமில்லாதவர்களுக்கு தூரத்தில் இருந்து அருளுபவனும், நிலையான மனமுடையவர்களுக்கு அருகிலே இருப்பவனும், இந்த இரு நிலையில் இருப்பவர்களின் மேலும் பற்று இல்லாதவனும், பெயரில் நந்தி என்று அழைக்கப்படும் இறையே குரு என்ற நிலையில் இருப்பவனும், தூய்மையானவனும் ஆகிய இறைவனை அசைவில்லாத மனதுடன் தமக்குள்ளேயே பார்க்க முடிந்தவர்களுக்கு அவ்வாறெல்லாம் இருக்கின்றான் இறைவன். அவ்வாறு பார்க்க முடியாமல் இருக்கின்ற மனிதர்களாகிய மற்றவர்கள் அனைவருக்கும் அவன் மாயனாகவே இருந்து மாயையில் மயக்கி வைத்திருப்பதால் அவர்கள் அனைவரும் தம்முடைய உடலின் மேல் இருக்கின்ற பற்றை குறைத்து உடலுக்குள் இருக்கின்ற ஆன்மாவை அறிந்து கொள்கின்ற முறையை அறியாமல் இருக்கின்றார்கள். இது சரவணையா தளத்தில் கொடுத்திருக்கிற விளக்கம். தேவாரம் டாட் பார்ப்போம். சேயர்க்கு சேயனாயும் அணியர்க்கு அணியனாயும் நின்று ஒன்றிலும் தொடக்குண்ணாதிருக்கின்ற அவனது பெயர் நந்தி என்பதாகும். அவன் தன்னை அளவின்றி ஒரு பெற்றியே நோக்கி நிற்பார்க்கு தெளிவை தருபவனாயும் அங்கனம் நோக்காதற்கு மயக்கத்தை தருபவனாயும் இருக்கின்றான். அவனது மாயத்தால் மயங்கிய மக்களாகிய புறச்சமயிகள் தமக்கு கிடைத்துள்ள மக்கள் உடம்பு தரும் பயனை அறியும் அறிவிலராய் அப்பயனை இழப்பர். குறிப்புரையாக, சேயன் அணியன் ஆகிய பிணியலது பேர் நந்தி என்க. பிணி பிணிப்பு முதல்நிலை தொழிற்பெயர். சேயன் முதலிய மூன்றும் எதிர்மறை வினை குறிப்பு பெயர். பின்னர் மாயன் என்றலின் தூயன் என்பது அதன் மறுதலை உணர்த்திற்று. மாயன் மாயத்தை மயக்கத்தை செய்பவன். துளக்கர நோக்குவார்க்கு தூயன், எனவே மாயனாதல் அங்கனம் நோக்காதார்க்காயிற்று. ஐந்தொழிலில் அருளையே தெளிவித்தல் எனவும் மறைத்தலையே மயக்குதல் எனவும் கூறினார். இவை இரண்டும் அவரவரது பக்குவம் பற்றியாம். அதனால் பக்குவம் இல்லாதார் புறச்சமயங்களையே மெய்ச்சமயம் என மயங்கி மக்கட்பிறப்பின் பயனை எய்தாதொழிவர் என்பதாம். பரசமயங்கட்கெல்லாம் பாக்கியம் பண்ணுண்ணாதே என்ற சிவஞான சித்தியையும் நோக்குக.
இதனால் புறச்சமயங்களின் நீங்குதல் பக்குவம் இல்லாதவருக்கு கூடாமை கூறப்பட்டது அப்படின்னு இதுல கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் பார்த்தோன்னே படிச்சோன்னே டக்குன்னு வந்தது அந்த சிவபுராணத்துல வர வரிகள் தான். அந்த ஆக்கம் அளவு இறுதி இல்லா அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் துளம்பி நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானி அப்படிங்கிற அந்த இதுதான் இருக்கு. இன்னைக்கு ஐயா வந்திருந்தா அதுக்கான இதையும் சொல்லியிருப்பாரு. ஆமா, கிருத்திகா அம்மா வாருங்கள் அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரத்னாயா, நீங்க அந்த இடத்துல சிவபுராணத்துல இருக்கக்கூடிய அந்த வரிகளை சொன்னது வந்து ரொம்ப ஆனந்தமா இருக்கு. எப்படின்னா அந்த ஒப்பு நோக்கக்கூடிய அந்த தன்மை, அது வந்து அந்த வரிகள் எவ்வளவு தூரம் ஆழமா உள்ளுக்குள்ள போயிருக்கு. அதே மாதிரி இதை படிக்கும்போது அது ஞாபகம் வருது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த ஒரு ஞானியர் கூற்று கேட்டாலும் திருமூலருடைய வார்த்தைகள் வந்து மனசுக்குள்ள வரும். ஏன் அப்படின்னாக்கா இது ஆழமா பதிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நீங்க சொல்றதும் ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப இன்றைய மந்திரம் வந்து நேற்றைய மந்திரத்தோட ஒரு ரிப்ளிகா, அதாவது தொடர்ச்சி. எல்லா மந்திரங்களுமே அப்படிதான் அமையும், முன்ன பின்ன அடுத்தடுத்து. இப்ப இன்றைய மந்திரம் வந்து டிபிக்கல் ரிப்ளிகா. நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுவார், மயங்குகின்றாரும் மதி தெளிந்தாரும் அப்படின்னு சொன்னார் நேற்று, இல்லைங்களா? அப்ப இங்க என்ன சொல்றாரு? சேயன் அணியன் பிணியிலன் பேர் நந்தி தூயன் துளக்கர நோக்கவல்லார்க்கு. அப்போ யாருக்கு இதெல்லாம்? ஓகே, அது அப்புறம் வரலாம். மாயன் மயக்கிய மானுடராம் அவர் காயம் விளக்கும் கருத்தறியார்களே அப்படின்னா அந்த காயத்தை விளக்கக்கூடிய கருத்தை நாம் அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ எது காயத்தை விளக்கக்கூடிய கருத்து அப்படின்னா இந்த பிறவி எதுக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து கண்டிப்பா வேணும். அது இல்லாத வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா தொடர்ந்து இந்த உலகியல்ல ஈடுபட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு ஒரு டேர்ன் வர வரைக்கும், அது என்ன சொல்லுவாங்க, அட்டி வாங்குற வரைக்கும் நம்ம வந்து மீண்டும் மீண்டும் இந்த உலகியலுக்குள்ள போய்கிட்டே இருப்போம். ஒருத்தர் ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 200 ரூபாய் சம்பாதிச்சுட்டா நம்ம கரெக்டா சம்பாதிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வரும். உடனே அதே மெத்தட பயன்படுத்தி இன்னும் ஒரு 400 ரூபாய் சம்பாதிப்பாங்க, இல்லைன்னா இன்னும் ஒரு 600 ரூபாய் சம்பாதிப்பாங்க. அப்புறம் அதே பிரயோஜனம் பண்ணி அதே மெத்தட பயன்படுத்தி 6000, அதுக்கப்புறம் 6 லட்சம், அப்புறம் 6 கோடி. நீங்க பாத்திருக்கலாம், நான் நிறைய பார்த்திருக்கேன். யாராவது ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஒரே மெத்தட்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஆனா ஓரளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க, ரொம்ப பெரிய பணக்காரங்களாயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க அப்படியே அப்ப அவங்க வந்து அந்த தன்னுடைய கர்ம வினைகளில் நல்ல வினை செய்திருக்கக்கூடிய பலனை ஈட்ட துவங்குவார்கள். அப்புறம் என்ன செய்யும் அப்படின்னாக்க உடனே அப்படியே அகல கால் வைக்க ஆரம்பிப்பாங்க. அப்படின்னா ஒரு அடி வாங்குவாங்க, கொஞ்சம் நஷ்டங்கள் வரும், அப்ப சமாதானம் பண்ணிப்பாங்க. பிசினஸ்லாம் அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் போகதான் செய்யும் அப்படின்னு சமாதானம் பண்ணிப்பாங்க.
அப்பதான் அவங்க உணரணும், ஏய் உன்னோட பேங்க் பேலன்ஸ் காலியா போயிடுச்சு, நீ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, ஆஹ் பாரு, எதுக்கு எதுக்கு உனக்கு பகவான் இவ்வளவு காசு கொடுத்தாருன்னு யோசி, எதுக்கு உன்னுடைய உழைப்பு நல்லதனமாக மாறினதுன்னு யோசி, அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு உள்ளுக்குள்ள வரணும். இது வெறும் பணம் சம்பாதிக்கிறதுல மாத்திரம் இல்ல, ஆஹ் நம்ம இயல்பு வாழ்க்கையிலயும் அப்படிதான். என்ன நடந்தது அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு உணர்தலும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சாயம்? மாயன் மயக்கிய மானுடராக மாறிவிடுவார்கள். அவ்வளவுதான். அந்த மாயத்திற்குள்ளே ஆழ்ந்து 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 நம்ம மாயமாகவே மாறிவிடுவோம். எதை சொன்னாலும் டிராமா, எதை சொன்னாலும் விழிப்புணர்வு இல்லாத ஒரு சுயர், எதை என்ன செஞ்சாலும் அதுல ஒரு மயக்கம். அப்படிதான். அதான் மாயன் மயக்கிய மானுடன். அப்போ அதை யாரு, அந்த மாயன் யாரு அப்படின்னு கேட்டா, அது எங்கேயாவது வெளியில இருந்து வருதானே? இல்ல இல்ல இல்ல, அவர்தான். அவரேதான் நமக்கு செய்து தருகிறார். யாரு? தூயன் அணியன் பிணியின் பிணியிலன். அப்போ இத்தனையாக இருக்கக்கூடியவர் எதற்காக நம்முள்ளே மாயையை மயக்குகிறார், எதற்காக நமக்கு மாயையும் தருகிறார்னா, அவ்வளவு வினைகள் சேர்த்து வச்சிருக்கோம். இந்த உலகம் இயங்க வேண்டும். இந்த உலகம் இயங்கினாதான், இப்போ நம்ம மாயையில மயங்கினாதான் நமக்குள்ள சுத்தி இருக்கிறவங்களும் மாயையில மயங்குவாங்க. அவன் பண்றானே, இவன் பண்றானே. அப்ப இந்த உலகம் இயங்க வேண்டும். அத்தனை பேர்களின் வினைகளும் களைய வேண்டாம். அதுலயும் தவறு இல்லை. அவர் மாயனாக இருப்பதிலும் தவறில்லை, அவர் தூயனாக இருப்பதிலும் தவறில்லை, சேயனாக இருப்பதிலும் தனியில்லை, அணியனாக இருப்பதிலும் தவறு இல்லை. ஏன்னா எல்லாமே அவர்தான். இந்த உலகத்துல இருக்கிற கெட்டதும் அவர்தான், நல்லதும் அவர்தான். ஏன் கெட்டது இருக்கு அப்படின்னாக்க, அப்பதான் இந்த உலகம் இயங்கும். எதற்காக இந்த உலகம் இயங்க வேண்டும்? கர்ம வினைகள் அனைத்தும் தொலைய வேண்டும். அதற்குதான் எல்லாரோட கர்ம வினை, உன்னோட கர்ம வினை மாத்திரம் இல்ல, எல்லாரோட கர்ம வினையும் தொலைய வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா, இந்த புது தண்ணி வரும் இந்த ஆத்தங்கரையில. ஆத்தங்கரையில தண்ணி வரும்போது என்ன வரும் அப்படின்னாக்க, நொங்கு, நுர, அழுக்கு, குப்பை எல்லாம் வரும். இந்த கிராமத்துக்காரங்களை பாத்தீங்கன்னா, வாய்க்கால்ல புது தண்ணி வந்துருச்சுன்னா போய் பார்ப்பாங்க. ஆத்தங்கரையில புது தண்ணி வந்தா பார்ப்பாங்க, இறங்க மாட்டாங்க. ஒரு 2 நாள் கழிச்சுதான் அதுல இறங்குவாங்க. ஏன்னா அந்த அந்த குப்பை கூளம் எல்லாம் போகும், போன அப்புறம் தான் இறங்குவாங்க. அதே மாதிரி போன அப்புறம் இறங்கும் போதும் தண்ணி, அந்த நுர, நொங்கு, அந்த குப்பை கூளம் எல்லாம் வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? 2 நாள் கழிச்சு வராது. அப்படியே வந்தாலும் சம்டைம்ஸ் வரும். அப்படி வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கையை வச்சு அப்படி தொழவுவாங்க. தொழாவி இந்த குப்பைகள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு அதுல முங்குவாங்க. ஏன்னா இந்த குப்பைகள் அடித்து பட்டு வர வேண்டும், அது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா நமக்கு அந்த குப்பை வேண்டாம், அந்த தெளிவு இருக்கணும். நமக்கு அந்த குப்பை வேண்டாம். குப்பை ஆத்துல வர்றது தப்பு இல்லை, ஆனா நம்ம அந்த குப்பைக்குள்ள இறங்க வேண்டாம். அப்ப என்ன செய்யணும்? 2 நாள் வெயிட் பண்ணலாம், இல்ல இறங்கி நல்லா தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் முங்கலாம். ஆஹ் இது இது மாதிரிதான் மாயை இந்த உலகுக்கு நல்லது, கர்ம வினைகள் தீர்வதற்கு. ஆனால் நான் அதில் தெளிவுற வேண்டும். தெளிவு வந்தாதான் என்ன நடக்கும் அப்படின்னாக்க, இந்த ஆன்மா கடை தேடும். அதனாலதான் சொல்றாரு, காயம் விளக்கும் கருத்தறியார்களே அப்படின்றார். அப்ப இந்த மாயம் தெளிந்து விட்டால் காயம் விளங்கக்கூடிய கருத்து எது? இந்த ஆன்மா உள்ளுக்குள்ளேதான் இருக்கிறான். அப்பதான் இந்த மேல இருந்து வரைக்கும் போகணும். நம்ம சேயன் அணியன். சேயன்னா பக்கத்துல இருக்கணும், அண்மை சுட்டு செய்மை சுட்டுன்னு சொல்றோம் இல்லையா? பக்கத்துல இருக்கிறவன் இல்ல, மன்னிக்கணும், தூரத்துல இருக்கிறவன் செய்மை சுட்டு. அப்ப அந்த அந்த தூரத்துல இருந்தாலும் அவன் தான் இருக்கான். அணியன் பக்கத்துல இருந்தாலும் அவன் தான் இருக்கான், எல்லா இடத்துலயும் இருக்கான். பிணியலன், அவனை பற்றி கொண்டால் பிணியே இல்லை. அதாவது நல்லவனை பற்றி கொண்டால், நல்லாரோட சங்கத்துல இருக்கும் பொழுது நாமும் நல்லவர்களாக இருப்போம் இல்லைங்களா? இல்ல சதா சர்வ காலம் சினிமா பாக்குறான், சதா சர்வ காலம் பாட்டு கேட்கிறான், சதா சர்வ காலமும் ஊர் சுத்துறான், சதா சர்வ காலமும் செலவு பண்றான்னா அவன் கூட இருந்தா நமக்கும் அவங்க குணம் ஒத்திக்கும். ஆனா அதே சமயம் அவன் நல்லவங்களோட கூட கூட்டு சேர்ந்தால் என்ன நடக்கும்? அவர்களுடைய நல்லது நமக்குள்ளே சேர்ந்துவிடும். அதனாலதான் சொல்லுவாங்க, நண்பனை சொல் உன்னை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பிணியிலன், அவனுக்கு பிணியே கிடையாது.
எந்த பிணியும் கிடையாது, உடல் பிணியும் கிடையாது, உளப்பிணியும் கிடையாது. அப்போ அவன் அத்தகையவன், பேர் நந்தி அப்படின்னு சொல்றாரு. அப்போ உள்ளே குருவாக விளங்கக்கூடியவன், நந்திங்கிற வார்த்தைக்கு குருதான். அப்ப பேர் நந்தி, பெரும் குரு அவன்தான். இவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னா, தூயன். அவன் 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 இத்தனை விஷயத்தையும் தாண்டி இன்னொரு வார்த்தை சொல்றாரு, தூயன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்ம வினைகள் அற்றவன். பிணிங்கிறதும் நம்ம கர்ம வினையில தான் சேர்க்கிறோம். ஆனாலும் இது அதையும் தாண்டி தூயன் அப்படிங்கிறாரு. அப்போ அப்பழுக்கற்றவன், நிர்மலன் அப்படின்னு ஒரு வார்த்தை உபயோகம் பண்ணுவாரு. மணிவாசக பெருமானும் உபயோகம் பண்ணுவாரு, திருமூலரும் உபயோகம் பண்ணுவாரு. நிர்மலன், குற்றமற்றவன், மலமே இல்லை அவனுக்கு. அதனாலதான் அந்த தூயன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. தூயன் யாருக்கு அப்படின்னா, துளக்கர நோக்கவல்லார்க்கு. அப்ப அந்த 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 எந்த தடையும் அற்று, நல்ல தொலக்கு அப்படிம்பாங்க, பாத்திரம் தொலக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாத்திரத்தை நல்லா துளக்க வேண்டும், நல்ல தெளிவா அதை கழுகி வைக்க வேண்டும். அப்போ அதுதான் துளக்கர நோக்க வல்லார்க்கு. இதெல்லாம் யாருக்குதான் தெரியும் அப்படின்னாக்க, அவனை துளக்கர தெளிவாக உள்ளுக்குள்ளே நோக்க வல்லார்கட்கு காயம் விளங்கும் கருத்தை அறிவார்கள். அந்த காயம் விளங்கும் கருத்தை அறியாதவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவன் எங்கேயோ இருக்கான். இந்த வார்த்தையை சொல்லலாம், நம்ம இந்த வரியை திருப்பி கொண்டு போலாம். காயத்தை விளங்கக்கூடிய கருத்தை அறியாதவர்களுக்கு அவன் சேயன் அப்படின்னா எங்கேயோ இருக்கான், வெளியில எங்கேயோ இருக்கான். நம்ம எங்கேயோ அவனை போய் தேடி பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கலாம். காயத்தை விளங்கும் கருத்தை அறியாதவர்களுக்கு அவன் அணியன் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கான், அவருக்குள்ள இருக்கான், இவருக்குள்ள இருக்கான், கல்லுக்குள்ள இருக்கான், கோயிலுக்குள்ள இருக்கான், எனக்குள்ளேயும் இருக்கான்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லலாம். பிணியிலன் அப்படின்னா நம்ம அவனை வழிபாடு பண்ண ஆரம்பித்து விடுவோம். அப்ப அத்தகைய பிணி இல்லாதவனை அவனை ஒரு வழிபாட்டு பொருளாக மாற்றி விடுவோம். அப்பவும் அந்த இடத்துல துவைத பாவம் தான் இருக்கு. பேர் நந்தி குருவாக வெளியில புறத்தை காண்போம் நம்ம, இல்லைங்களா? தூயன் யாருக்கு? காயம் விளங்கும் கருத்தறியார்களுக்கு அவன் தூயன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தூயன், ஐயோ அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆளுப்பா, அவங்க எல்லாம் ரொம்ப தூய்மையானவங்க, நம்மளாலாம் அவங்க பக்கத்துல போக முடியாது, அவங்களை தொழலாம் அப்படின்னு நம்ம அவங்கள வெளியில வச்சு தொழ ஆரம்பித்து விடுவோம். இதெல்லாம் இல்ல, துளக்கர நோக்க வேண்டும். இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா நமக்குள்ள இருக்கு. இன்னும் ஒரு மேல போய் நாமவே இருக்கிறோம். சிவகதியே பவகதியை போக்க வல்லது அப்படின்னு சொன்னாரு, அதுவே தவகதி அப்படின்னு சொன்னாரு, இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி நமக்குள்ளே கதியாக இருக்கக்கூடியவன், நாமே அதுவாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துச்சுன்னா காயம் விளங்கிவிடும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நேத்திக்கு மந்திரத்தை கேட்டுட்டு யாராவது கேட்டிருப்பாங்க, அவருடைய சிஷ்யர்கள் யாருமாவது, மயங்குகின்றாரும் மது தெளிந்தாரும் முயங்கி இருவினை முழை முகப்பாச்சி அப்படின்னு சொன்னாரு. அப்ப அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்படி நடந்தா என்ன நடக்கும்? முழை முகப்பாச்சி அப்படின்னா அந்த குண்டலினி சக்தி மேலே ஏற வேண்டும் என்றால், மேலே ஏறினால் என்ன நடக்கும், எப்படி ஏத்துறது, இல்ல அது ஏறினா என்ன நடக்கும் அப்படின்னு அவங்க கேக்குறாரு. ஏன்னா இந்த இடத்துல உடலை பத்தி பேசல இந்த முந்தைய மந்திரத்துல. இயங்கி பெருவரே பயங்கெட்டவர்க்கோர் பரநெறியாமே அப்படின்னு தான் சொன்னாரு. அப்ப பயம் கெட்டவர்க்கோர் பரநெறி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது மனது சம்பந்தப்பட்டது, இல்லைங்களா? பயம் என்பது மனதினுடைய சம்பந்தப்பட்டது. மரண பயம்ல இருந்து எல்லா பயமும். அப்போ உடலுக்கு என்ன ஆகும் அப்படின்னு அவங்க யாராவது கேட்டுக்கலாம். அப்போ அதற்காக இந்த மந்திரத்துல அழகா சொல்றாங்க, காயம் விளைக்கும் கருத்தறியார்களே அப்படின்னா, விளைதல் அப்படின்னா மீண்டும் மீண்டும் பிறத்தலையும் எடுக்கலாம். காயம் விளக்கும் கருத்தறியார்களே அப்படின்னு அதை துலங்கக்கூடிய கருத்தை அறியாதவர்கள் அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். எந்த வரியில வச்சு பார்த்தாலும் நம்ம ஐயா ஓதுற மாதிரி, நம்ம அர்த்தநாரியா இருந்தா இந்த மந்திரத்தை ரொம்ப அழகா ஓதி கொடுத்திருப்பாரு நமக்கு. அப்பேற்பட்ட ஒரு மந்திரம் மீண்டும் மீண்டும் அதை சொல்லி சொல்லி பார்க்க முடியும் நம்மளால. அத்தகைய ஒரு அற்புதமான மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. வேற யாரும் வந்த மாதிரி தெரியல. ஏதாவது கேள்வி இருந்தா கூட பகிர்ந்துக்கலாம்.
நன்றி. நன்றி கீர்த்திகா. இந்த மாதிரி நேற்றைய பாடலோட இந்த ஒப்பிட்டு சொல்லும்போது இன்னும் அது இன்றைய பாடல் நாங்க படிக்கும்போது தனித்தனியா படிச்சிருக்கோம். ஆனா இப்படி ஒப்பிட்டு சொல்லும்போது அது ரொம்ப இன்னும் தெளிவா புரியுது. ரொம்ப நன்றிங்கம்மா. ஐயா ஒருத்தர் இது கொடுத்து பரத்குமார் ஐயா நீங்க மேல வரத்துக்கு கொடுத்துருந்தீங்க போல. உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க ஏதாவது பேசுறதா இருந்தா வரலாம். வேற பவளமணி அம்மா, திருப்பூர் ஐயா, ராஜேந்திரன் ஐயா. திருமந்திரம் ரத்னகுமாரியா எப்பவுமே நம்ம அந்த இது என்னோட கருத்து. நம்ம வந்து இந்த தலைப்புகள் எல்லாம் பிற்காலத்துல ஒரு வாசிப்பு சௌகரியத்திற்காக ஒருங்கிணைக்கப்பட்டது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்பவே நிறைய திருமந்திர பதிப்புகள் வந்திருக்கு. ஒரு ஒரு திருமந்திரத்துக்கும் ஒரு தலைப்பு வச்சிருப்பாங்க. இந்த 3000 பாடலுக்கும் ஒரு தலைப்பு இருக்கும். நீங்க இந்த அபிராமந்தது எடுத்தீங்கன்னா அந்த 100 பாடலுக்கும் ஒரு தலைப்பு இருக்கும். ஒரு ஒரு தலைப்பு வினை நீங்க அந்த மாதிரி. அதே மாதிரி திருமந்திரத்துக்கும் 3000 மந்திரத்துக்கும் ஒரு ஒரு தலைப்பு இருக்கும். ஆனா முன்னாடி காலத்துல என்ன பண்ணாங்க, அது ஒரு தொகுப்பா மாத்துனாங்க. தொகுப்பா மாத்தி இந்த வரிசை அப்படிங்கிறது கூட இந்த 1ஆம் தந்திரம், 2ஆம் தந்திரம், 3ஆம் தந்திரம்ங்கிறது கூட அந்த திருமந்திரத்தினுடைய பயணத்தை வைத்து அது ஒரு மனிதனுக்கு எங்கனம் உதவுகிறது, இப்போ உடலுக்கு, மனதுக்கு, கல்விக்கு, நான் அந்த வரிசையில வைத்ததுதான். அப்ப அந்த மாதிரி வைத்து அந்தந்த தொகுப்புக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறாங்க. அதனால நம்ம அந்த பெயரை மாத்திரமே பிடிச்சிட்டு இந்த மந்திரங்களை பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அப்போ நம்ம வந்து அந்த மந்திரத்தை திருமந்திரத்தை வாசிக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா இந்த வரிசை கரெக்டா இருக்கும். முன்ன பின்ன பார்க்கும்போது இந்த வரிசை கரெக்டா இருக்கும். அத வந்து நம்ம வச்சுக்கலாம். இதுவும் ஒருத்தர் வைத்ததுதான். யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி தொகுத்து கொடுத்திருக்காங்க. ஆனா அது வந்து ரொம்ப அற்புதமான வரிசையில தொகுத்து கொடுத்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு தொகுப்புலயும் இந்த வரிசை மாத்திரம் மாறி இருக்காது. அப்ப இது தொண்டு தொண்டு வரக்கூடிய வரிசை. அதனால அத ரெண்டையும் நம்ம முன்ன பின்ன பார்க்கும்போது அதனுடைய பொருள் வந்து ரொம்ப 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 அற்புதமாக விளங்கும். அது ரொம்ப முக்கியம். இன்னும் நீங்க இந்த மந்திரம் இல்ல, இன்னும் 7ஆம் தந்திரம், 8ஆம் தந்திரம் எல்லாம் நீங்க போகும்போது இன்னும் ஆழமா இதற்குண்டான பொருட்கள். ஏன்னா ஒரே விஷயம்தான் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப நுணுக்கமான வேறுபாடுகள். அந்த நுணுக்கமான வேறுபாடை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா இப்படி போய் 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 வந்தாதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். நன்றிங்கம்மா. நீங்க சொன்ன மாதிரி நிறைய தடவை நான் அது உணர்ந்திருக்கேன். உங்களையே சொல்லியிருக்கிறேன். அதே பாடல் மாதிரி இருக்கு, பார்த்த மாதிரி இருக்குன்னா அப்ப நீங்க அதை விளக்கி சொல்லும் போது அதுக்கான இதை ஓரளவு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இந்த இதுலயே கூட யாராவது ஒரு மாணவர் கேட்டிருக்கலாம், உடம்பை பத்தி மனசை பத்தி சொன்னீங்களே, அப்ப உடம்புக்கு அப்படி சொன்னாலும் அப்படி சொல்லும்போது உடனே இது இன்னும் கொஞ்சம் நல்ல நெருக்கமாகிற மாதிரி, கொஞ்சம் நெருக்கமான நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு தன்மை கிடைக்கிற மாதிரி இருக்குதுங்க. இந்த மாதிரி முழுவதும் படித்தவங்க, முழுவதும் ஒரு இதை பண்ணவங்க வந்து நம்ம இப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் விளக்கம் கொடுத்து இதை சொல்றதுங்கிறது இது நிச்சயமா எங்களுக்கு கிடைத்த ஒரு கொடுப்பினை தான். சாதாரணமா ஐயா அழகேசன் ஐயா ஆரம்பிக்கும் போது அவரு இப்ப என்ன நினைச்சு ஆரம்பிச்சிருப்பாருன்னு நிச்சயமா இப்படி போகும் அப்படி போகும் இல்லாம ஏதோ ஒரு உந்துதல்ல ஒரு அவருக்கு கிடைத்த ஒரு இதுல ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா இந்த மாதிரி உங்களை மாதிரி இருக்கிறவங்க வந்து இதை இன்னும் வேற வேற ஒரு இதுல கொண்டு போறது, இது அவரு மறுபடியும் யூடியூப்ல அதை போட்டு வைக்கிறது, வேணுங்கிறவங்க கேட்டுக்கலாங்கிறது, ஒரு பாடலுக்கு இவ்வளவு விளக்கங்கள் கிடைக்கிறது எல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாவும் பிரமிப்பாவும் தேடி வரவங்களுக்கு அது கிடைக்கும் போது அடேங்கப்பான்னு அவங்களோட ஆச்சரியத்தை உணர முடியும். நீங்க இந்த மிர்தாத்தின் புத்தகம் பத்தி சொன்னீங்க, நான் உடனே அதை வாங்கினேன். ஆனா அதை படிக்கிறதுக்காக கொஞ்ச நாள் ஒரு 1.5 மாசமா அப்பப்போ படிச்சுக்கிட்டே இருக்கேன். படிக்கும்போது நம்ம நிறைய இதுல இருக்கிறதே தான் இருக்கு. ஆனா அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது.
ஆஹ் நீங்க நீங்க நிறைய தடவை படிச்சதா சொன்ன மாதிரி ஞாபகம். ஆஹ் இது நம்ம இதுல சொல்லியிருக்கிற கருத்துக்கள் நம்ம இந்த இதுல வர கிட்டத்தட்ட அந்த இது மாதிரி தான் இருக்கு. இன்னும் முடியல. ஒரு பாதி முடிச்சிருக்கேன். ஆனா திரும்ப திரும்ப அது படிச்சாதான் புரியுற மாதிரி ஒரு அதுவும் இருக்கு. நிறைய கருத்துக்கள் இல்ல சொல்லுங்கம்மா. மிர்தாதின் புத்தகம் வந்து ஆம், இதுல இருந்து அதாவது நம்ம தத்துவங்கள்ல வந்து மேலை தத்துவம் கீழே தத்துவம்னு ரெண்டு இருக்குங்க. இப்போ ஓஷோ தாண்டி நம்ம வந்து ஓஷோவே கிட்டத்தட்ட என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னாக்க ஆம், இந்த தத்துவங்களிலிருந்து மேலை தத்துவங்களை கலந்துதான் அவர் வந்து பேசியிருப்பாரு. ஏன்னா எல்லாருக்கும் அவர் வந்து உலகுக்கு எடுத்து சென்றார். அப்போ அவங்களுக்கும் புரியுறபடி அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறும் அவர் வந்து பேசியிருப்பார். ஏன்னா நம்மளுடைய மேலை தத்துவத்துல வந்து கீழே தத்துவத்துல என்னன்னா நம்ம கடவுளுங்கிற கான்செப்ட வந்து அப்படியே ரொம்ப குறைவான மனிதர்கள் தான் கேள்வி கேட்டிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நாத்திகம் பேசக்கூடியவர்கள் 10ல ஒருத்தர் இருந்தா 100ல 2 பேர் இருந்தா 3 பேர் இருந்தா ஜாஸ்தி. நான் சொல்றது அந்த காலம்ல. அப்போ அந்த மீதம் இருக்கக்கூடிய 95% மக்களுக்கு கடவுள்ங்கிற கான்செப்ட் நமக்குள்ள இருக்கக்கூடியது அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவும் உள்ள இருக்கு. அது அது அதை விளக்க தேவையில்ல. ஆனா மேலை தத்துவவாதிகளுக்கு வந்து அது இல்ல. அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் அந்நியம். அதுவும் அந்த மிர்தாதின் புத்தகம்லாம் வரக்கூடிய காலகட்டம் என்ன அப்படின்னா அது ஒரு தனியான காலகட்டம். அந்த இடத்துல மேலை தத்துவவாதிகளுக்கு வந்து கடவுள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப அரிதான ஒரு விஷயம். அதை விளக்குறதுக்கே அவங்களுக்கு அப்ப அதை விளக்கணும்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த தான் அறிவு சார்ந்த விஷயங்களை பேசணும். அப்ப அதன் மூலமாக அவர் வந்து இத சொல்லியிருப்பாரு. ரொம்ப அதாவது ஒரு மனிதனுடைய உளவியல் சார்ந்து நீங்க பார்க்கணும்னா அது வந்து ரொம்ப அது ஒரு அற்புதமான அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு வந்தப்புறம் நீங்க அது படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதாரணமா தோணும். ஆனா ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு முன்னாடி நீங்க வந்து அதுவும் திருமந்திரம் எல்லாம் தொட்டீங்கன்னா அது எதுவுமே இல்லாத மாதிரி நமக்கு தோணும். ஆனா அது ஒரு படிநிலை. அது அங்கிருந்துதான் நம்ம படிச்சு வர வேண்டி இருக்கும். நீங்க வந்து அதுக்கு முன்னாடி இத எடுத்தீங்கன்னா அற்புதமான உளவியல் விஷயம் அது. அந்த அதுல அதுல சொல்லக்கூடியதெல்லாம் முழுக்க முழுக்க உளவியல். அப்போ அந்த நேற்றுக்கு சொன்னார் பாத்தீங்களா, பயங்கெட்டவர்க்கே பரநெறியாமே அப்படின்னு அந்த பயம் அப்படிங்கிற ஒரு அந்த புத்தகத்தோட ஆணி வேறே அந்த பயம்தான். இவன் எங்க நம்மளோட மடாலயத்தை பிடிச்சிருவானோ. ஆணவம், கர்மம், மாயை இந்த மூணையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க அந்த புக்கு படிக்கும்போது. இந்த ஆணவம், கர்மம், மாயையில வரக்கூடிய விஷயங்கள் வந்து அத்தனை கேரக்டர்லயும் தெளியும். ஒன்னொன்னா தெளியும். அதுக்கப்புறம் சரண்டர் பத்தி பேசுவாங்க. சோ இந்த 4 விஷயத்த மனசுல வச்சுட்டு நீங்க வந்து அந்த மிர்தாத படிச்சீங்கன்னா அவர் எவ்வளவு ரொம்ப அற்புதமா அந்த புத்தகத்தை வந்து நிக்கில் நேமி பண்ணியிருப்பாருன்னு நமக்கு தெரியும். ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு தாண்டி இன்னும் ஒரு புக் இருக்கு. இந்த மாதிரி தேடி தேடி வாசிக்கிறதுனால ஜராதுஷ்ரா என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. இவ்வாறு சொன்னானா ஜராதுஷ்ரா என்ன சொன்னானா ஒரு புத்தகம் இருக்கு. நீங்க அதுவும் வந்து இன்னும் அட்வான்ஸ். ஆனா அவ்வளோ ஒரு பகடி இருக்கும் அந்த அதாவது எல்லாத்தையும் எள்ளி நகையாடக்கூடிய ஒரு மொழிநடை இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க மிர்தாது முடிச்சிட்டு நீங்க ஜராதுஷ்ரா எடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அற்புதமா ஆனா அதுக்குண்டான அந்த பேஸ் நாட்டு நமக்கு புரியணும். இந்த பேஸ் நாடு இப்ப நான் மிர்தாத்தை நான் இந்த இந்த 4 பண்புகளை மனசுல வச்சுட்டு மிர்தாதை வாசிக்க ஆரம்பிங்க. உங்களால ரொம்ப எளிதா புரிந்து கொள்ள முடியும். இது புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு தனிப்பட்ட முறையில வேணா போன் பண்ணுங்க. நான் ஜராதுஷ்ராவினுடைய அடிப்படை சொல்றேன். அதை வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. ஜராதுஷ்ரா இன்னும் நல்லா புரிய ஆரம்பிக்கும். நன்றிம்மா, நன்றி. நான் இது கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறைகளை மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு கூட நினைச்சிட்டேன். சரி புக்கு முடிச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் ஒரு 60% முடிச்சிருப்பேன்.
அதுக்குள்ள இன்னைக்கு நேரம் இருக்கவும் கேட்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுமா. நன்றிம்மா, மிக்க நன்றி. வேற எதுவும் கருத்துக்கள் தெரிவிக்கிறீங்களா? நிறைவு செய்து கொள்ளலாம். இல்லைங்க, நான் வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா நம்ம நிறைவு செய்துக்கலாம். சரி, நிறைவு செய்து கொள்வோம். திருமந்திரம் கேட்க, ஓத, பயில, அறிவில், உணர்வில் தூய்மையும், ஆன்ம உணர்வும், துணிவும், சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும், சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். யான் பெற்ற இன்பம் பெருகு வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாசம் நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.